பெஞ்சன் புயல் அது கரை கடக்கக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட அந்த புயலுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். 5:30 மணிக்கு அந்த புயல் கரையை கடக்க தொடங்கியது. 5:30 மணிக்கு அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ 4 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பெஞ்சன் புயல் கரை கடக்கக்கூடிய நேரலையை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயலானது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய மத்தியில் அந்த புயல் தற்போது கரையை கடந்து வருகிறது. மரக்காணம் அருகே பெஞ்சல் புயல் என்பது கரையை கடந்து வருகிறது. 5:30 மணிக்கு புயலுடைய முன்பகுதி என்பது கரையை கடக்க தொடங்கியது. தற்போது இந்த புயலுடைய கரை கடக்கக்கூடிய நிகழ்வு பற்றியும் அது கரை கடக்கும் போது மழை பொழிவு என்பது எப்படி இருக்கும், கரை கடந்த பிறகு முழுவதுமாக அது கரை கடந்த பிறகும் காற்றின் வேகம் என்பது எப்போது படிப்படியாக குறையும், வருகின்ற நாட்களில் மழை பொழிவு என்பது இருக்குமா அல்லது அப்படியே குறையுமா என்றெல்லாம் பல விடயங்கள் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணனும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு தகவல்களை அவரிடம் கேட்டு நாம் தெரிந்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து கண்ணன் நாம பேசலாம். இப்போ இந்த பெஞ்சன் புயல் ஒரு புயல் அப்படிங்கிறதுனா அது கரை கடக்க 4 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த கால புயல்கள் பத்தி நாம அடுத்து நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் ஆகக்கூடிய நிலையில 5:30 மணி அப்படின்னா 6:30, 7:30, 8:30, 9:30 ஒரு 9:30 மணிக்குள்ளாக இந்த புயலானது முழுவதுமாக கரையை கடந்து இருக்கணும். அப்படி 1 மணி நேரம் கூடுதலாக ஒரு 10:30 மணிக்குள்ளாகவே முழுவதுமாக கரையை கடந்து இருக்கணும். ஆனா நீங்க சொன்னக்கூடிய அந்த கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முன்பகுதியை கடந்து தற்போது மையப்பகுதி தான் தற்போது கடக்க தொடங்கி இருக்குன்னா அதோடைய பின்பகுதி இருக்கு, அதுவும் கடக்கணும் அப்படின்னா அது இன்னும் நேரம் எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இல்லையா? இந்த நேரம் கூடுதலாக ஆகிறதுக்கான காரணம் என்ன? இந்த புயலானது அந்த கடல் பகுதியில் அது ஏற்கனவே நிலை கொண்டுள்ள பகுதியிலிருந்து அதனுடைய வேகம் தொடர்ந்து மாறி மாறி தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே வேகத்தில் புயல்கள் கரையை கடப்பதில்லை. அது பொதுவான வானிலை ஆய்வு கணிப்பின்படி இந்த புயல்களின் வேகம் கரையை நெருங்க குறையும் என்பதுதான். அதன்படி தான் இது இந்த புயலின் வேகமானது இப்போ ஒரு 7 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிறது என்பதால் அந்த வேகம் குறைந்திருக்கிறது. இதனால் மழை பொழிவும் இப்போதைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறியது போலவே இந்த மத்திய பகுதியானது கரையை தொட்டுவிட்டாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வால் பகுதி, அதாவது அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுகள் உடையதாகத்தான் அது இருக்கும். அந்த வேகத்தில் தான் அது கரையோடு விடைபுரிந்து கரையில் உள்ள தரைக்காற்று மற்றும் கடலில் உள்ள இந்த குளிர்காற்று ஆகிய இரண்டும் இணைந்து அது அந்த சிஸ்டமானது வலுவிழந்து அது கரையை கடந்து செல்லும். அப்போதுதான் முழுமையாக அந்த கடலில் அந்த சிஸ்டம் முழுமையாக வெளியேகும். அந்த வானிலை நிகழ்வு அந்த புயல் என்பது முழுமையாக அது கரையை கடந்ததாக அர்த்தம். அதுவரை அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுவதில் தொடர்ந்து அது அந்த முழுமையாக கரையை கடந்தால் மட்டுமே அரசு தரப்பில் அல்லது இந்திய வானிலை மையத்தின் தரப்பில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள். என்னால் புயல் கரையை கடந்து விட்டது என்று அறிவித்தால்தான் இதற்கு மேல் அங்கு மழைப்பொழிவில்லை, இதற்கு மேல் சேதம் இல்லை, இதற்கு மேல் காற்று இல்லை, மக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை தொடங்கலாம் என்ற அந்த அறிவிப்பு தான் புயல் கரையை கடந்து விட்டது. ஆனால் அந்த அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை, கரையை கடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். நீங்கள் கூறியபடி அது ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்பதால் என்று கேள்வி எழுகிறது. இது அரபிக்கடலில் இருந்து வங்கக்கடலுக்கு இது வந்த இந்த புயலானது புயல் தொடக்கத்தில் இருந்து இது ஒரு புயலாக உருமாறுவதற்கான ஒரு வடிவத்தையோ அல்லது அதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலையையோ அது கடல் பகுதியில் அது பெறவில்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாகவே அந்த பகுதியில் அது வலுவிழக்கும் என்றுதான் முதலிலேயே நமக்கு அது கூறிவிட்டார்கள். அந்த முதலிலேயே அவர் கூறிவிட்டதால் இந்த புயலாக மாறாது என்பது நினைத்திருந்த நிலையில் நேற்று காலை அது திடீரென புயலாக வலுவடைந்தது. இந்த வலுவடைந்த புயல் தான் அதற்கு பின்னர் நகரும் திசை கணிக்கப்பட்டதிலும் திரும்பவும் மாற்றம், வடமேற்கு திசையில் நகரும் என்றார்கள். அது மீண்டும் வடகிழக்கு திசையில் ஒரு வீட்டை அடித்து திரும்பவும் திரும்புகிறது. இவ்வாறு திரும்பியதால் அது சென்னையை விட்டு கொஞ்சம் சற்று விலகி அது புதுவைக்கும் காரைக்காலுக்கும் இடையே அந்த புயல் இப்போது கரையை கடக்க ஒரு 5:30 மணி அளவில் தொடங்கியது. நீங்கள் கூறியது போல ஒரு 5 மணி நேரம் ஆகியும் பாதி அளவு புயல் கூட இன்னும் கரையை கடக்காத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. இது இந்த புயலுக்கே ஆன ஒரு சிறப்பம்சம் அல்லது அதற்கான ஒரு குணாதிசயமாக அந்த வானிலை நிகழ்வோட ஒரு புதிய குணாதிசயமாக கருதப்படுகிறது. மிக அதிக நேரங்கள் அந்த மழை பொழிவானது அந்த புயல் கரையை கடப்பதற்கு இது கிட்டத்தட்ட 11 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் போல தெரிகிறது. இதற்கு முன்பு பல்வேறு புயல்கள் வந்த சூழ்நிலையில் சில புயல்கள் கிட்டத்தட்ட 20 நாட்கள்லாம் தொடர்ந்து இந்த மழை பொழிவை கொடுத்துருக்கு. இந்த நிசா புயல்லாம் ஒரு 20 நாள் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுத்துருக்கு. இப்போ உள்ள புயல்கள் கரெக்டாக ஒரு வாரம் அல்லது 4 நாட்கள். இப்போ இந்த புயல் ஃபஞ்சால் புயலை பொறுத்தவரை
ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டே அதுதான் நம்ம பேசுறோம். என்னன்னா இப்போ கடந்த கால புயலோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா எந்த புயலோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த வெஞ்சன் புயலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு நம்ம ஒன்லைன் சொல்ல முடியாது. அது புதுவையில கொஞ்சம் தாக்கம் இருந்தது, சென்னையில கொஞ்சம் தாக்கம் இருந்தது, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல கொஞ்சம் தாக்கம் இருந்தது, அது கரை கடக்கும் போது மரக்காணத்துல கொஞ்சம் தாக்கம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா அது புரிந்து கொள்ள கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்த புயலோட இது ஒப்பிட்டு பார்க்கலாம், அந்த அளவுக்கான தாக்கம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ இதுவரை இந்த கடந்த காலத்து புயல்கள் பற்றியும் அந்த புயலோட இந்த புயல் ஒப்பிட்டு பார்க்கலாம்னா எந்த புயலோட இது மேட்ச் பண்ணலாம்? இப்பவே நீங்கள் கூறியபடியோ கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக தான் கிட்டத்தட்ட 2005க்கு பிறகுதான் இந்த புயலுக்கு பெயர் வைக்கும் அந்த முறையே வந்து தொடங்கியது. அதற்கு முன்பு பல்வேறு புயல்கள் வந்திருக்கின்றன. பொதுவாக தமிழக மக்களின் நினைவை விட்டு அகலாத புயல் என்றால் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பனின் தென்கிழக்கே இந்த தனுஷ்கோடி என்ற நகரம் முழுமையாக ஒரு அழிந்த ஒரு நிகழ்வு தான் வந்து தமிழக மக்களின் நினைவுகளில் அழியாத ஒரு புயலாக அது இருக்கிறது. அந்த புயல் இலங்கைக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையே, அதாவது இது போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் வானிலை ஆய்வாளர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு ஆல் இண்டியா ஒரு ரேடியோ தொடர்பு மட்டுமே இருந்த காலகட்டத்தில் இந்த 64 அந்த புயல் தனுஷ்கோடி நகரையே உருக்குலைத்தது. ரயில் பெட்டிகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டதாக அப்போது கூறப்பட்டது. சில ரயில் பெட்டிகளை காணவில்லை என்று கூறப்பட்டது. அந்த சிதிலமடைந்த தனுஷ்கோடி நகரம் இப்பொழுதும் அது காட்சி பொருளாக இருக்கிறது. ஒரு புயலின் உச்சக்கட்ட கோரத்தாண்டவம் என்பது என்ன என்பது அந்த தனுஷ்கோடி நகரம் தான் நமக்கு இன்னும் சாட்சியாக இருக்கிறது. இது தவிர வரலாற்று காலங்களில் இந்த கடல் கொண்ட நகரங்கள் பூம்புகார் மற்றும் மாமல்லபுரம் போன்றவைகளும் இது போன்ற புயலால் கடல் உள்ளே வந்து நமக்கு தனுஷ்கோடியை ஒரு காட்சி நகரமாக வைத்திருக்கிறோம். இதே போல மாமல்லபுரம், பூம்புகாரும் அதற்கான காட்சி. இது தென் மாவட்டங்களில் கொர்க்கை உள்ளிட்ட துறைமுக நகரங்களும் இந்த கடல் புயல் மற்றும் கடல்கோள்களால் வந்து மறைந்த இடங்களாக கருதப்படுகிறது. இப்போது நாம் ஒரு 15 ஆண்டுகளாக பார்க்கும்பொழுது புயலால் சில நகரங்கள் மற்றும் ஊர்கள் அழிந்த வரலாறு, சிறு சிறு கிராமங்கள் ஆகியவை வந்து அழிந்த வரலாறுகள் இந்த கடலூர் மற்றும் சிதம்பரம், தஞ்சை மாவட்டங்களில், இந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கிறது. இப்போ 2005 தான் அந்த பெயர் வைக்கும் முறை வந்து நமக்கு வந்து தொடங்குது. அந்த 2005ஆம் ஆண்டே ஒரே வருஷத்தில் ஒரு 3 புயல், ஒரு பிஆர், பாஸ், ஃபர்னூஸ்னு ஒரு 3 புயல் அந்த மாதங்கள்லேயே, அந்த ஒரே வருஷத்தில் 2005 பெயர் வைக்க தொடங்கிய முதல் ஆண்டிலேயே இந்த 3 புயல்கள். இந்த 3 புயல்களில் இந்த ஃபர்னூஸ் புயல் வந்து ரொம்ப கடுமையான புயலாக இருந்திருக்கு. அதில் வந்து உயிரிழப்புகள் மற்றும் பயிர் சேதங்கள் வந்து அதிகமாக இருந்ததாக இந்த புயல் தொடர்பான பதிவுகளில் அது வந்து இருக்குது. அது வேதாரண்யம் பகுதியில் தான் அது வந்து கரையை கடக்குது. வேதாரண்யத்துக்கும் மற்றும் இந்த கடலூருக்கும் இடையே அது வந்து கரையை கடக்குது. அது 2005. 2008 அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு பெரிய அளவில் புயல் வரல. அந்த நிசா புயல்ங்கிறது வருது. நிசா புயல் தான் நான் சொல்லியிருந்தது போலவே ஒரு 20 நாட்கள் அந்த டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் மழைப்பொழிவு இருக்குது. புயல் கரையை கடக்கலை. இப்போ இந்த புயல் வந்து அப்படியே தாமதமாகும்னு சொல்கிறோம்ல, அந்த நிசா புயல், ஃபெஞ்சால் புயல் வந்து இந்த நிசா புயல் ஓரளவு பாதி ஒத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு வாரமாக தான் மழை இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 20 நாட்களாக தொடர்ந்து மழைப்பொழிவு, கடுமையான வெள்ளம் ஆகியவற்றால் வந்து ஒரு கடுமையான பாதிப்பு, உயிரிழப்புகள், ஒரு 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள்லாம் அந்த நிசா புயலில் வந்து ஏற்படுது. பயிர் சேதமும் அதிகமாக ஏற்படுகிறது. 2010 ஜல் புயல். இந்த ஜல் புயல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட சென்னை மாநகரை ஒட்டி தான் அது வந்து கரையை கடக்குது. ஆனால் அதுவும் ஒரு கடுமையான மழைப்பொழிவு. ஆனால் 3 நாட்கள் தான் ஒரு மழைப்பொழிவு வந்து கொடுக்குது. மிகப்பெரிய அளவில் சேதத்தை வந்து ஏற்படுத்தலை. அதற்கு பின்னர் வந்து 2011 இந்த தானே புயல் வந்து ஓரளவு நம்ம கேள்விப்பட்ட பெயர். தானே புயல் நம்ம இந்த செய்தி தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமான காலகட்டத்தில் இந்த தானே புயல் பயிர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த சிதம்பரம் இந்த பகுதிகளில் தான் அது வந்து கரையை கடக்குது. அந்த தானே புயல் வந்து 2011 மிகப்பெரிய அளவில் ஒரு சேதத்தை ஏற்படுத்தி ஒரு புயல்களில் ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய புயல் என்று அந்த காலகட்டத்தில் சொல்லலாம். அதன் பின்னர் வந்து நீலம் புயல்னு 2012, அதுவும் வந்து வேதாரண்யத்தை ஒட்டி தான் அதுவும் கரையை கிடக்குது. பெரும்பாலான புயல்கள் வந்து இந்த கடலூர், வேதாரண்யம் மற்றும் மாமல்லபுரம், சென்னையை ஒட்டி கரையை கடப்பது வந்து பொதுவாக இந்த ஆந்திராவுக்கு, ஒரிசாவுக்கு செல்லாத புயல்கள்லாம் இந்த பகுதியில் தான் வந்து கரையை கடப்பது வாடிக்கையாக இருக்கிறது. சென்னைக்கு ரொம்ப ரேராக ஒரு 2 புயல் தான், அந்த ஜல் புயல், நிவர் புயல் உள்ளிட்ட ஒரு 2 புயல்கள் தான் சென்னையை ஒட்டி கரையை கடக்குது. அதற்கு பிறகு நீலம் புயல் 2012 அந்த நீலம் புயலுங்கிறது உருவாகுது. இதுவும் வேதாரண்யம் பகுதியில் தான் அது கரையை கடக்குது. டெல்டா மாவட்டங்கள்லையும் கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் வந்து ஒரு கொஞ்சம் அழிவை ஏற்படுத்துது. ஓரளவு உயிரிழப்புகள் ஒரு 10-20 உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. கால்நடைகள் 2000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் அந்த தானே புயலில் வந்து உயிரிழந்து போகுது.
கால்நடைகள் மற்றும் அந்த வயல்வெளிகள் ஆகியவற்றில் இந்த பயிர்களுக்கு சேதம் ஏற்படுது. இதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம்னா அந்த வர்தா புயல், ஒக்கி புயல், இந்த 2 புயல் வந்து மிகப்பெரிய இடையூறுக்கு மன்னிக்கிறோம். நம்ம வர்தா புயல், ஒக்கி புயல் பற்றி இன்னும் கூடுதலாக பேசலாம். அதுக்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் இணையறாரு. அங்க இருக்க கள நிலவரம் என்ன அப்படிங்கறது கேட்டு வந்து பிறகு நாம் இதை தொடர்ந்து பேசலாம். ஜெயக்குமார், நேரம் செல்ல செல்ல அந்த புயலுடைய கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு, இந்த பெஞ்சன் புயலுடைய கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது சீராக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இந்த புயலுடைய மைய பகுதி தான் தற்போது கரையை தொட்டிருப்பதாகவும், கிட்டத்தட்ட இது முழுவதுமாக கரை கடக்க சற்று தாமதம் ஏற்படலாம் என்று கூட வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்துலாம் தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த புயல் 5:30 மணிக்கு கரை கடக்க தொடங்கினாலும் கூட அது கரை கடக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய மரக்காணம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாமல்லபுரம், காரைக்கால், புதுச்சேரி இது போன்ற பகுதிகளில் அங்க நிலவரம் என்ன என்பது குறித்து செய்தியாளர்கள் அங்கிருந்து நேரடியாக நமக்கு நிலவரங்களை வழங்கிட்டு இருக்காங்க, கள தகவல்களை. அதன் அடிப்படையில புதுச்சேரியிலிருந்து ஜெயக்குமார் இணையறாரு. ஜெயக்குமார், இப்போ சரியாக இந்த 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கி இருக்கு அப்படின்னா இந்நேரம் அது ஒரு 80 விழுக்காடு கரையை கடந்திருக்கணும். ஆனா கரையை கடப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற போது அது மிக மெதுவாக தான் நகர்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ மெதுவாக நகர்கிறது அப்படின்னும் போது அந்த மழையும் காற்றும் என்பது எப்படி இருக்கு நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில்?